வணக்கம் சிஎம் சார். நீங்கள் மே 10ஆம் தேதி சண்டே காலையில் 10 மணிக்கு தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு உங்களுடைய பரம எதிரியாக தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்த கட்சி ஆரம்பித்ததுலேருந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுத்த முன்னாள் முதலமைச்சர் உங்கள் பாணியில் தீய சக்திக்கு சொந்தக்காரரான திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்லேருந்து எல்லாத்தையுமே போய் நீங்கள் பார்த்தீங்க. உங்களை யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ, கட்சியிலிருந்து அரசியலிருந்து தூக்கணும்னு நினச்சாங்களோ அத்தனை பேரையும் போய் நீங்கள் சந்திச்சிங்க. ஆனால் எனக்கு தெரிந்து தராதரம் இல்லாத விமர்சனத்தை திரு பிரேமலதா விஜயகாந்த் அவங்க பண்ணதான் நான் பார்க்கல. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திரை வாழ்க்கை எங்கே டேர்னிங் பாயிண்ட் ஆச்சு அப்படின்னா செந்தூர பாண்டி. ஏன்னா உங்களுடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் கிட்டத்தட்ட 17 படங்கள் கேப்டன் விஜயகாந்தை வச்சு எடுத்திருக்கிறாங்க. அந்த நன்றி கடனுக்காக நீங்கள் திரைத்துறைக்கு வந்த உடனே என் பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், நீங்கள் பையன் கூட நடிக்கணும், அப்போ தான் அவன் ஒரு உச்ச நட்சத்திரமாக வர முடியும் அப்படின்னு அவர் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க செந்தூரபாண்டி திரைப்படத்தில் உங்களுக்கு தம்பி ரோல் கொடுத்து உங்களை கை தூக்கி விட்டது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். கட்சி ஆரம்பித்த ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே 8 விழுக்காடு வாக்கு வாங்கி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயர் எடுத்தவங்க. திரைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, அது மாதிரி பொதுமக்களுக்கும் சரி நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் நடிகர் சங்கத்தில் இருந்த கடனை அடைச்சது, ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த கடனை அடைச்சது அவர் அசோசியேஷன் லீடராக வந்த பிறகு தான். இந்த மாதிரி அவரோட உதவிகள் இன்றைக்கும் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இன்றைக்கும் அந்த சத்திரத்தில் யார் போனாலுமே சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நிறைய உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செய்திருக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறாங்க. அதனால தான் அரசு மரியாதையுடன் அவங்களுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது. உங்களுக்கு சீனியர் சினிமாவிலும் அரசியலிலும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதருடைய சமாதி கோயம்பேடில் தான் இருக்குது. கோயம்பேடில் இருக்கக்கூடிய அந்த சத்திரம் விஜயகாந்த் சத்திரம்னா தெரியும். நீங்கள் ஷேர் ஆட்டோவில் போனாலும் சரி, இல்லை கான்வாயில் போனாலும் சரி, இல்லை உங்களுடைய பர்சனல் காரில் போனாலும் சரி, இல்லை 2 வீலரில் போனாலும் சரி, எப்படி போனாலும் சரி, கோயம்பேடு சத்திரத்தில் தான் அவருடைய அந்த அலுவலகம் இருக்குது. அந்த இடத்துல தான் அவருக்கு சமாதி கட்டியிருக்காங்க. அங்கே போய் இங்கே ஒரு மாலை போட்டு கும்பிட்டு வருவீங்க நான் எதிர்பார்க்குறேன். எல்லாத்துக்கும் நீங்கள் மரியாதை கொடுத்தீங்க, உங்களை எதிர்த்தவங்களுக்கு மரியாதை கொடுத்தீங்க. ஆனால் இந்த ஒரு நல்ல மனிதருக்கு நீங்கள் மரியாதை செலுத்த மறந்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன். நீங்கள் அவருக்கு செய்யக்கூடிய நன்றி கடன் இதுவாகத்தான் இருக்கும். நீங்கள் பார்த்து இந்த அரசியல்வாதிகளை விட 100 மடங்கு பெஸ்ட்டான ஒரு மனிதர் அவர். அதனால் நன்றி அப்படின்றத என்றைக்குமே மறக்காதீங்க. அவர் லைஃப் இருக்கிற வரைக்குமே, உயிரோடு இருக்கிற வரைக்குமே அவர் நன்றியை மறக்கவே இல்லை. முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நீங்கள் போய் சந்தித்த மனிதர்கள் எல்லாமே சோஃபா ஒன்று வாங்கி கொடுத்தா தான் ஆதரவு கொடுப்பாங்க. ஆனால் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படி இல்லை.